பந்தல் அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்குது. வாழை மரம், மின் விளக்குகள் நல்லா அலங்கரித்து வாழை மரம் மாதிரியே செஞ்சுருக்காங்க. பாவை விளக்கு ரெண்டு பக்கமும். இந்த பந்தலில் நிறைய வாழை மரம், ரியலான வாழை மரமும் இருக்குது. அதுக்கப்புறம் இளநீர், அந்த தென்னை மரத்தில் உள்ள அந்த குருத்துன்னு சொல்லுவாங்க, தென்னை பாலை பூ ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. பனை மரத்துலேருந்து அதை வெட்டி எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ பழங்கள்லாம் தொங்க விட்டுருக்காங்க. விநாயகர் பெருமான் வந்து அமர்ந்துட்டார். குடமுழக்கு பூஜை ரொம்ப குடமுழுக்கு விழா இனிதே நடைபெற்றது. இதான் நம்ம வயலுக்கு பக்கத்தில் தான் யாகசாலை அமைச்சிருந்தாங்க. யாகசாலை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரே கூட்டம். இந்த இடத்துல அந்த இடத்துல நவர முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அந்த பேப்பர்லாம் நல்லா ஒட்டியிருக்காங்க டிசைன். 25,000 ரூபாயா அந்த பேப்பர் ஒட்டுறதுக்கு மட்டுமே. இவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு டெக்கரேஷன். அதுக்கப்புறம் யாகசாலை 2 யாகசாலை வச்சுருந்தாங்க. 27ஆம் தேதி இரவு யாகம் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையிலையும் 28ஆம் தேதி இன்னைக்கு காலையில் யாகம் பண்ணாங்க. பூஜை நடத்தினாங்க. எங்கள் மாடு தான் பூஜையில் பங்கேற்றது. நல்லா பிடிச்சிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கேயும் நிறைய டெக்கரேஷன் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மன நிறைவாக இருந்துச்சு. இந்த யாகம் பண்ணும்போது அவங்க சொல்கிற மந்திரங்கள்லாம் மன நிறைவாக இருந்துச்சு கேட்கும்போது. அதுக்கப்புறம் வந்து அரச வேம்பு திருமணம் அதுவும் நடந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம்.